ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டு சத்து மாவு ரெசிபி. ஸோ சத்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 3 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்து மாவு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வேறு மாதிரி செய்வோம். அது நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகி எடுத்திருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு 2 டேஸ் நல்லா சன்லைட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வறுக்கிறோம். ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு நல்லா வெடித்து வரும். வறுக்கும் போது இப்போது ராகி வறுத்தாச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப நல்லது, க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ இதுவே நல்லா வறுக்கணும். அதாவது அது பாப் ஆகும், உங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி லைட்டாக. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அடுத்து நம்ம மக்காச்சோளம் எடுத்திருக்கோம். எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நல்ல சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவங்க நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள் எப்படி சோளம் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நல்லா கழுவி காய வச்சதுனால உங்களுக்கு கம்மியாக வெடிச்சிருக்கு. சில பேர் தொடச்சிட்டு போடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா சோளமும் நல்லா வெடிச்சு வரும். ஸோ அடுத்து நம்ம கம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 டேஸ் நல்லா சன்லைட்டில் காய வச்சதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வறுக்கிறோம். ஸோ அதே மாதிரி பண்ணலாம். இல்லைனா சில பேர் கடையில் டைரெக்டாக வாங்கி நல்லா கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்படியே வறுப்பாங்க. இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். இதுக்கு ரொம்ப பொறுமையும் தேவை. கம்பு, ராகி, கோதுமை இது எல்லாமே நம்ம 500 கிராம் போட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாமே 100 கிராம் 150 கிராம் நம்ம சேர்ப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு லைட்டாக பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. நல்லா உங்களுக்கு பாப்பாக இருக்கும், வெடிச்சு வந்திருக்கும். ஸோ இப்போது இதுவும் கிறிஸ்பியானதுனால இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெட் ரைஸ், அதாவது சிகப்பரிசி, எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட கருங்குருவை இருந்ததுனால நான் கருங்குருவை அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ சில பேர் மில்லட்ஸ் சேர்ப்பாங்க, அதாவது திணை, குதிரைவாலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரிசியும் சேர்ப்பாங்க. அந்த மாதிரியும் சேர்க்கலாம். ஸோ இப்போ நல்லா இதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா வெடித்து வருது, உங்களுக்கு பொரி மாதிரி. நீங்கள் வாயில் போட்டு கடிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கணும். எல்லாத்தோட பதமும் அதுதான். அந்த மாதிரி நீங்கள் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா வறுத்தாச்சு. நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். நம்ம காலையில் நீங்கள் இந்த பாலை கொடுத்துட்டு கூட அர்ஜென்ட்டாக நீங்கள் எங்கேயாவது வெளில கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாலை குடிச்சிட்டு கூட நீங்கள் கிளம்பலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு தாங்கும். ஸோ அடுத்து நம்ம கருப்புளுந்து சேர்த்துருக்கோம். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கருப்பு உளுந்தோட நம்ம கொஞ்சம் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து வறுக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஸோ அது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்க்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து உளுந்து எந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்குறோம். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஸோ சத்து மாவு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதவங்க நான் கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், பேக் பண்ணி. ஸோ இந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அதையும் நம்ம ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன பையன் இருக்கான். எந்த அளவுக்கு சுத்தமாகவும் நீட்டாகவும் செய்யணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளீனாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ அடுத்து பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ராகியில் உங்களுக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. உளுந்து அந்த மாதிரி மூட்டு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். பச்சைப்பயிரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும்
நிறைய வந்துட்டு நன்மைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா வறுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். பொறுமை ரொம்ப முக்கியங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுக்கணும். நம்ம ஏன் இந்த அளவுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா, அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு செரிமான ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்கிறோம். இப்போது அடுத்து நம்ம கோதுமை வந்துட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சம்பா கோதுமை கிடைச்சா நீங்கள் வந்துட்டு சேர்க்கலாம், நாட்டு கோதுமை. இல்லைனா சாதாரண கோதுமை எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அதுவும் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு 4 பொருள் வந்து நீங்கள் 1/2 கிலோ ரேஞ்சில் எடுக்கணும். மற்றது எல்லாமே வந்து 100-150 கிராம் ரேஞ்சில் எடுக்கணும். ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்துமாவு வச்சு எப்படி நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சத்துமாவு ரெடி பண்ணிட்டோன்னா நிறைய வந்துட்டு டிஷ்ஷஸ் இதில் செய்யலாம். அந்த ரெசிபீஸும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. இன்னும் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நிறையா. ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கோம். ஏன்னா பச்சை நிலக்கடலை எடுத்தால் ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடையில் வந்துட்டு வறுத்த நிலக்கடலை கிடைச்சதுனால நான் அதையே வந்து வாங்கிட்டேன். ஸோ அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வறுத்தது தான், ரோஸ்டட் கிராம் தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ பொட்டுக்கடலை நிலக்கடலையும் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி நிலக்கடலை நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சப்போஸ் கடையில் கொண்டு போய் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது. ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நிலக்கடலையோட ரேஷியோ வந்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. பாதாம் ரேஷியோவும் அப்படி தான். ஸோ இப்போது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடணும். ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து சுக்கு. ஏன்னா நம்ம இத்தனை பொருள் சேர்க்குறோம், அது வந்து அவங்க வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சுக்கும் அது கூடவே ஏலக்காயும் சேர்க்குறோம். ஸோ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எந்த பொருள் வறுத்தாலும் உங்களுக்கு நல்லா வறுக்கும் போது அதோட வாசனை வந்துட்டு உங்களுக்கு நல்லா அப்படியே பூமாகி வரும். ஸோ அந்த மாதிரி வாசனை வரும்போதே உங்களுக்கு வறுக்கப்பட்டுருச்சு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பொருள். ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி நட்ஸ் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். சீட்ஸ் சேர்க்கலாம். நான் வந்து பாதாமும் வால்நட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பம்கின் சீட்ஸ் சேர்க்கலாம், இல்லை வந்துட்டு வெள்ளரி விதை சேர்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நட்ஸ் தான். ஸோ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு அரைச்சி வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஆர்டர்ஸ் வர்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி அரைச்சி கொடுப்போம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அகைன் ஒரு 1 மந்த் வச்சு சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே அரைச்சிட்டு அதை வந்து பேக் பண்ணி கொடுக்க மாட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அரைச்சி பேக் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். அந்த வானல் சூட்லேயே வந்துட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போது அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து பார்லி. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து வெயிட் கெயினுக்காக சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்லியும் கருப்பு கொள்ளும் சேர்க்குறோம். ஸோ இதே வந்து 3 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை, பச்சை பயிறு, ராகி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 முந்திரி, பாதாம், அக்குருட்டி இதை மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். சுக்கு போட்டு இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கணுன்றது கிடையாது. இப்போ நம்ம கருப்பு கொள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு கொள்ளு இல்லாதவங்க அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்துட்டு சில பேர் வந்து டயட்டில் இருப்பாங்க, அதுக்காக வந்து சத்து
மிக்ஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கருப்பு கொள்ளு சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபேட்டும் ஏறாது. ஸோ பாருங்கள் எப்படி நல்லா வெடிச்சு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆற விடணும். இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ஃபேக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுன்றது கிடையாது. இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் சத்து மாவு ரெடி. இதை நீங்கள் வந்துட்டு 1 or 2 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்ததுன்னா பூச்சி பிடிச்சிரும். ஸோ வந்துட்டு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் சலிச்சு திருப்பி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து 200 ml வாட்டரை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம 1 டீஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி சூடாகிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டிகள் வந்துடும். அப்புறம் ரொம்ப கரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதி வருது. கொதி வந்து உங்களுக்கு நல்லா திக்காகும் பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. நல்லா 2 கொதி வரும்போதே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொதித்த சத்து மாவில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. சத்து மாவு காய்ச்சும் போது உங்களுக்கு பால் நம்ம அதிகம் சேர்க்க தேவையில்லை. சில பேர் பால் சேர்க்காமையும் சத்து மாவு காய்ச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்கணும். நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு வடிகட்டி கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு சாக்லேட் மிக்ஸும் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இந்த சத்து மாவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.